ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடு தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெகுலராக நமக்கு பயன்படக்கூடிய சின்ன டிப்ஸும், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஹேர் டே, இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் டே தான். வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது, எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனை, சுவாச பிரச்சனை, தலையில் அரிப்பு கொப்பளம் எதுவுமே வராமல் இருக்கிறதான ஒரு சூப்பரான ஹேர் டே வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு கன்று என்ற முதல் பால் தான் கடம்பு பால், அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீம்பாலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்கி கிடைக்கிறப்ப சாப்பிடுங்க. இப்போ இந்த சீம்பாலில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். சீம்பாலில் புரதம் அதிகம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்கும், விட்டமின்கள் நிறைய இருக்குது. பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி தேய்மானம் வராமல் இருக்கும், எலும்புகளால் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யும், கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்யும், முகத்தில் வரும் கோடுகள் சுருக்கங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கும், இளமையாக இருக்கிறதுக்கு இந்த சீம்பால் ரொம்ப பயன்படும். இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. இப்போ கால் வலியில் முழங்கால் வலிலாம் வரவே வராது. இப்போ பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கடம்பு பால் நீங்கள் வாங்கி வீட்டில் சமைச்சு கொடுத்தீங்கன்னா முழங்கால் வலி பிரச்சனையே வராது. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பையனுக்கு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் ஓட்டினோன்னா அவனுக்கு கால் வலி வரும், முழங்கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு அடிக்கடி நாங்கள் இந்த பால் தான் செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுக்கும்போது அவனுக்கு சுத்தமாகவே கால் வலி இல்லாமல் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, நீங்கள் 1 லிட்டர் கடம்பு பால் வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே கூட நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா திக்கான பாலுக்கு அதுக்கு சரிசமமாக நார்மல் பால் எடுத்து நீங்கள் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 3/4 கிலோ அளவு சர்க்கரை போடணும். 1/2 கிலோ சர்க்கரை போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஏலக்காய் சுக்கு ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா சர்க்கரை போட்டு அரைச்சி இதில் போட்டு கலந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் அப்படியே ஊற்றக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை தண்ணியில் வச்சு நீங்கள் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான் நீங்கள் குக்கரில் விசில் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா புட்டிங் செய்கிற மாதிரி நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக செம்மையாக வந்துருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் பால் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் மறந்துட்டேன். பால்லாம் நல்லா ஸ்டவ்வில் பொங்கி வழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டவ்வில் குழம்போ இல்லை சாம்பாரோ பால் இந்த மாதிரிலாம் பொங்கி வழிஞ்சால் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலை. இந்த ஸ்பாஞ்சிலேயே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பாஞ்சு மட்டுமே போதும். நம்ம அந்த ஸ்பாஞ்சை ஈஸியாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த மேலே எனக்கு 2 சில்வர் பிளேட் கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்க பிளேட்டு நீங்கள் எடுத்துட்டாலும் அதுலேயும் பால் இருந்தது. அதையும் நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நான் இந்த மாதிரி ட்ரையான காட்டன் கிளாத் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே லைட்டாக நீங்கள் ஷாம்பு தண்ணியை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா கரப்பான் பூச்சியும் வராது. நம்ம நல்ல சமையல் ரொம்ப நல்ல வாசனையாக, நம்ம கிச்சனும் ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த ஒரு லிக்யூடும் ஆட் பண்ணலை. நம்ம ஸ்டவ் பாருங்கள், புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் சாம்பார் பொங்கி வழிஞ்சாலும் சரி, சாதம் பொங்கி வந்தாலும் சரி, பால் பொங்கி போனாலும் நீங்கள் குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், நிறைய இருந்தது. நான் அங்கேருந்து தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். செம்பருத்தி பூக்கள் பார்த்தா நான் விடவே மாட்டேன். நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக் போடலாம், செம்பருத்தி பூ ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், செம்பருத்தி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம், செம்பருத்தி கஷாயம், செம்பருத்தி டீ, இந்த மாதிரி நிறைய இதில் ஏகப்பட்டது நம்ம செய்யலாம். எல்லாமே செம்பருத்தி பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் பூக்கள் அதிகமாக இருக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பறித்து இந்த சென்டரில் இருக்க தண்டு பகுதியும் அந்த பின்பகுதியில் இருக்க அந்த பச்சை கலர் காம்பு பகுதியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நிழல்லையே உங்கள் வீட்டில் ஃபேன் கடியை நீங்கள் உலர்த்திடுங்க. வெயிலில் காய வைக்காதீங்க. வச்சுட்டு நீங்கள் நல்லா ட்ரை ஆனதையும் பவுடராக நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தான். மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் வந்து இது எல்லாமே பயன்படுத்துறதுக்காக தான் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கூட இந்த செம்பருத்தி பூக்கள் கிடைக்கிது. அது வந்து ட்ரையாக இருக்குது, பவுடரும் கிடைக்கிது. ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் அதனோட ரேட்டு. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஹேர் டை சொன்னோம் இல்லையா, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் என்னோடய ஹேருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நேச்சுரலான நம்ம ஹோம் ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. அதனால் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கருஞ்சீரகம் தான் நான் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகத்தினோட பயன்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும். இந்த கருஞ்சீரகம் சமையல் முதல் நம்ம ஹேருக்கு வரை நல்லா நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் வந்து இந்த குட்டி கப்பில் நான் 2 கப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் பவுடர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அது தீர்ந்து போச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா 2 கப் எடுத்து நான் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 டம்ளர் தண்ணியில் 1 பாக்கெட் அளவு 5 ரூபா பாக்கெட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நல்லா கொதி வந்ததும் அதில் வந்து 3 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்லா பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்லா இருந்தால் கூட பச்சையாக இருந்தாலும் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரையாக இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நல்ல பாதியாக சுண்டி வரணும். இப்போ அந்த நெல்லிக்காய் பவுடரும் கரிஞ்சீரகமும் நல்லா கொதி வந்ததும் அதில் வந்து கரிஞ்சீரகம் போல் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வறுத்து ஃப்ரை பண்ணி அரைச்ச பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா கிளறி கொடுத்துருங்க. இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கலந்ததையுமே நம்ம இந்த மாதிரி உடனே நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் எடுத்துட்டேன், ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். கப்பில் சூடு ஆறுனதையும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஆயிலெலாம் எதுவுமே நம்ம போடலை. ஆலோவேரா ஜெல் தான் நான் போட்டிருக்கேன். ஆர்கானிக் ஆலோவேரா ஜெல் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம முடிக்க நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் டீ டிகாஷன் மீதி இருந்துச்சுன்னா டீ டிகாஷன் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. அதுவும் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிளாக்காக ஒட்டும், கைகள்லாம் ஒட்டும். நல்லா உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேரில் சீகக்காய் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக போயிடும், லைட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மந்த்லி ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், நல்ல க்ரோத் ஆகும். முடிகள் வந்து வேர்லேருந்து நல்லா பிளாக்காக மாறும். நீங்கள் மாதம் ஒரு டைம் நீங்கள் இந்த கெமிக்கல் இல்லாத ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் வந்து என் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் நல்லா வந்து எந்த ஒரு அரிப்புத்தன்மையும் இருக்காது. நம்ம இதில் வந்து ஹென்னாவோ அவரியோ எதுவுமே போடலை. நம்ம ஒன்லி நெல்லிக்காய், கருஞ்சீரகம், ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3மே நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஹேர் பேக்காக கூட நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய இது போல் ஹேர் பேக்கும் நான் போட்டிருக்கேன், ஹேர் டையும் நான் போட்டிருக்கேன், ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது, ஹேர் சீரம் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.